சின்ன மருமகள் எபிசோடில் நாளைக்கு தமிழ் எப்படியாவது சேதுட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. போன தமிழ் இது மாதிரி நான் தப்பு பண்ணவே இல்லைங்க, நான் யாருக்கும் கால் பண்ணி பேசவும் இல்லை, நீங்கள் வேணால் யார் போலேருந்து கால் வந்து சொல்லி விசாரிச்சு பாருங்கள், அப்போ தெரியும் உண்மை அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அதோட நான் ஏதாவது தப்புன்னு தானே மன்னிச்சுங்கன்னு சொல்லும்போது சேது உடனே யாருக்கு நான் மன்னிப்பு, உன் மூஞ்சியை முழிக்கதை நான் பாவம் நினைக்கிறேன், இங்கேருந்து ஒழுங்காக போயிடுன்னு சொல்லி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. உடனே அங்கே வந்து எல்லாருமே தமிழை அங்கேருந்து அமுச்சுட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈஸ்வரி தாமரை சேர்ந்து தமிழை ஒரு மாட்டு தொழு மாதிரி இருக்க தொழுத்தில் படுக்க வச்சுருக்காங்க. ஆனால் அப்போதைக்கு மழை வர மாதிரி இருக்குது, பயங்கரமாக காற்றடிக்குது, குளிருது. அதை பார்த்த சாவித்திரி அப்புறம் ஈஸ்வரிலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. இந்த தமிழ் கடந்து இந்த மழையிலே சாகட்டும், அப்போ தான் இந்த வீட்டை விட்டு உடனே ஓடுவா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காலைல ஏஞ்சோடனே மலர் பார்க்க வேண்டிய எல்லா வேலையுமே எடுத்து வந்து தமிழ்கிட்ட கொடுக்குறாங்க. இந்த வீடெல்லாம் கூட்டி அலசி விட்டுட்டு நீ தான் கோலம்லாம் போனதுக்கப்புறம் மலர் நிம்மதி இந்த வேலையும் பார்க்கக்கூடாதுங்க, அவளை கண்காணிக்கிறது மட்டும் தான் அவருடைய வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு தமிழும் அதேமாதிரி கூட்டி குனிஞ்சு கோலம் போடும்போது அங்கே வந்து அப்பத்தா பார்த்துட்டு, ஏய் தமிழ், உனக்குன்னா அறிவு இல்லையா, உனக்கு யார் ஒன்று இந்த வேலை செய்ய சொன்னதுங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஈஸ்வரி அம்மா தான் செய்ய சொன்னாங்கன்னு சொல்லும்போது உடனே பாட்டி ஈஸ்வரியை பற்றி கத்துறாங்க. ஏன்டி ஈஸ்வரி, உனக்காச்சும் அறிவு வேணாமா, ஏன் என்னாச்சு இப்போ கோலம் போட என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவள் தான் கன்சீவாக இருக்காள், அவளை போய் கோலம் போட சொல்லியிருக்கேன், அடுத்த 3 மாதம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், அதை விட்டு அவளை இந்த மாதிரிலாம் வேலை செய்ய சொல்லக்கூடாது புரியுதா போ அப்படின்னு திட்டுறாங்க. உடனே தமிழுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது, பரவாயில்ல அப்போத்தாவது நம்மளுடைய வயிற்றில் வர்ற குழந்தைய பற்றி கொஞ்சம் அக்கறை போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பக்கம் பார்த்தா உள்ள ராஜாங்க சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போதைக்கு அவருக்கு திடீர்னு அடைச்சிக்குது. உடனே இரும்புறாரு. யாருமே வரவே இல்லை. டக்குன்னு பார்த்தா தமிழ், இந்தாங்க அம்மா தண்ணி குடிங்கன்னு சொல்லி கொடுக்கும்போது உடனே ராஜாங்கம் தண்ணியை வாங்குறாரு. வாங்கும்போது தான் பார்க்குறாரு தமிழாக இருக்குது. உடனே தட்டெல்லாம் அடிச்சு தூக்கி போட்டுட்டு, இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே நான் இருக்கும்போது வரவே கூடாது, என் முகத்தை மட்டும் இவன் முழிச்சா அப்படின்னா கண்டிப்பாக அது எனக்கு மிகப்பெரிய பாவம், உங்கள் எல்லாரையுமே ஒரு வழி ஆக்கிடுவேன்னு சொல்லி ராஜாங்கம் பயங்கரமாக கத்துறாங்க. இருந்தாலும் தமிழுக்கு யாருமே தன்னை புரிஞ்சுக்கனாலும் இந்த வீட்டில் பாட்டி தன்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, அதுவே போதும், கண்டிப்பாக எல்லாருமே தன்னை பற்றி புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மகிழ்ச்சியோட தமிழ் அங்கேருந்து போகிறாங்க.